பல கடப்பாடுகளை, பல ஒழுங்கு விதிகளை தாண்டி ஞானபீடம் வர வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் இந்தி 12 விருதுகளை பெற்றிருக்கிறது. கன்னடம் 8 விருதுகளை பெற்றிருக்கிறது. மலையாளம் 6 விருதுகளை பெற்றிருக்கிறது. வங்காளம் 6 ஞானபீட விருதுகளை பெற்றிருக்கிறது. ஆனால் தமிழ் 3 பெற்றிருக்கிறது. தமிழில் படைப்பாளிகளுக்கு பஞ்சமில்லை. தமிழ் இந்தியாவின் எந்த தேசிய மொழிக்கும் குறைந்ததில்லை. சொல்லப்போனால் இந்தியாவின் உலகத்தின் மூத்த மொழிகளுள் ஒன்று தமிழ் என்பதை இந்த உலகறியும். அறிவுலகம் அதை ஓங்கி சொல்லும். ஆனாலும் கூட தமிழ் குறைந்த அளவில்தான் இதுவரைக்கும் விருது பெற்றிருக்கிறது. இப்போது இந்த விருது பெறப்பட்டிருக்கிறது. என்னை வளர்த்த தமிழ் சமூகத்தை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இந்த விருது எனக்கு மகிழ்ச்சிதான். நான் பிற்பகலுக்கு பிறகு ரொம்ப பிரகாசமாக இருக்கிறேன். என்னை நானே வியந்து கொள்கிறேன். மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். இந்த விருது என்பது எனக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்க்கிற விருது என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஆனால் ஒரே ஒரு குறை, இந்த விருதை கொண்டாடுவதற்கு என்னை பெற்ற தாயும் தந்தையும் உயிரோடு இல்லை. எங்கள் மகன் ஞானபீட விருது பெற்று வந்திருக்கிறான் என்று என்னை கொண்டாட காலில் விழுந்து வாழ்த்து பெறுகிற போது என் தலையின் மீது ஒரு சொட்டு கண்ணீர் விழுமே, அந்த கண்ணீர் விடுவதற்குரிய தாய் தந்தையர் இப்போது இல்லை. என்னை தாய் தந்தையருக்கு இணையாக என்னை நேசித்து என்னை நெற்றி முகந்து முத்தமிட்டு வாழ்த்தக்கூடிய கலைஞர் பெருமகன் இன்று இல்லை. தாய் தந்தையர் இல்லாமல், கலைஞர் பெருமகன் இல்லாமல் இந்த விருதை நான் பெறுகிறேன். ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு ஆள் வேண்டும் தோழர்களே. கொண்டாடுவதற்கு ஆள் இல்லாத எந்த விருதுக்கும் தகுதி இல்லை, எந்த விருதுக்கும் பெருமை இல்லை என்று நினைப்பேன். ஆனாலும் கூட இதை கொண்டாடுவதற்கு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தமிழர்களும் என்னோடு உறவுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் பெருமைப்படுகிறேன். இந்த விருதை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் காணிக்கையாக்குகிறேன். இந்த மண் தான் நான் பெற்றெடுக்கப்பட்டவுடன் என்னை தாங்கியது, எனக்கு உணவூட்டியது, உயிர் ஊட்டியது, உணர்வூட்டியது, எனக்கு தொழில் தந்தது இந்த மண். இந்த மக்கள்தான் எனக்கு கலாச்சாரம் கொடுத்தார்கள், வட்டார வழக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த மக்கள்தான் எனக்குள்ளிருக்கும் மிருகத்தோலை உரித்தார்கள், எனக்குள்ளிருக்கும் கவியனை செதுக்கிறார்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த ஞானபீட விருதை காணிக்கையாக்குகிறேன். எதிர்காலத்தில் இவ்வளவு நீண்ட இடைவெளி இல்லாமல் மிக குறுகிய காலத்தில் தமிழ் எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் இந்த விருதை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட செய்தி, இதுவரைக்கும் வழங்கப்பட்ட 2 விருதுகளும் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்பட்டன. தமிழில் முதலாய் ஞானபீடம் ஒரு கவிஞனுக்கு வழங்கப்படுகிறது என்று கவிதை உலகம் கைதட்டி கொண்டாடலாம் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, உங்கள் வினாக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். ஞானபீடம் தொடர்பாய், தமிழ் தொடர்பாய், நம் தமிழ் மக்களின் கலாச்சாரம் தொடர்பாய் உங்கள் வினாக்களை நான் எதிர்பார்க்கிறேன். வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீட விருது ரொம்ப தாமதமாக கிடைச்சிருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இது தொடர்பாக கருத்து தெரிவிச்சோம். இதர மொழிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம தமிழ் மொழிக்கு வந்து கொடுக்க ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு. இப்போ தாமதமாக கிடைத்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே அந்த அங்கீகாரங்கிறது வைரமுத்து அவர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும். விருதுகளும் பெருமைகளும் ஒரு மனிதனுக்கு தாமதமானால் கூட தவிர்க்கப்பட முடியாது. தமிழும் அப்படித்தான், தாமதமாகி இருக்கலாம், தவிர்க்கப்பட முடியாது. சார், இந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி விருது கொடுக்கறது ஒரு சோர்வை கொடுக்குமா? இந்த விருதுலாம் முன்னாடி கிடைக்குமா அப்படின்ற ஒரு சோர்வு, ஒரு அழுத்தத்தை அல்ல வருத்தத்தை வந்து கொடுக்குமா விருதுக்கு வந்து கிடைக்கல? இது நல்ல கேள்வியாக நான் கருதுகிறேன்.
தாமதமாக விருது கொடுப்பது எழுத்தாளருக்கு சோர்வை உண்டாக்குமா என்று அவர் கேட்கிறார். விருதுகளை நம்பி மட்டுமே வாழ்கிறவனுக்கு, விருதுகளை நம்பி மட்டுமே எழுதுகிறவனுக்கு விருது தாமதமானால் சோர்வு வரும். எழுத்துதான் எனக்கு மூலம், எழுத்துதான் எனக்கு அடிப்படை, விருது இரண்டாம் பட்சம் என்று கருதுகிறவன் சோர்ந்து போக மாட்டான். சாகித்ய அகாடமி விருது கூட கடந்த ஆண்டுக்கு இது மறுக்கப்பட்டது. அந்த வேளையில் இன்றைக்கு உங்களுக்கு ஞானபீட விருது வழங்கியிருக்கிறது. தமிழுக்கு வழங்க வேண்டிய விருதை தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறது உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் இந்த கருத்தை நான் மீண்டும் வலியுறுத்துவதற்கு இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சாகித்ய அகாடமி என்ற அமைப்பு தன்னாட்சி மிக்க அமைப்பாக விளங்கியது இதுவரை. ஆனால் ஒன்றிய அரசின் கலாச்சாரத்துறை அந்த துறையை தன்வசம் இழுத்து கொள்ள பார்க்கிறது, சற்றொப்ப இழுத்து விட்டது என்று கூட சொல்லலாம். அதனால் தன்னாட்சி என்ற சுய அதிகாரம் சாகித்ய அகாடமிக்கு பறிக்கப்பட்டு அது அரசின், மத்திய அரசின், ஒன்றிய அரசினுடைய கலாச்சாரத்துறையின் கீழ் இயங்குமோ என்ற ஐயம் வருகிறது. அப்படி வந்தால் விருதில் இருக்கிற நம்பகத்தன்மை போய்விடுமோ, விருதில் இருக்கும் சுதந்திரம் போய்விடுமோ, படைப்பாளிக்கு இருக்கும் கருத்துரிமை போய்விடுமோ என்ற ஐயம் படைப்பாளிகளுக்கு வந்திருக்கிறது. சாகித்ய அகாடமிக்கு மீண்டும் அந்த தன்னாட்சி உரிமையை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மூத்த மொழியான தமிழுக்கு இது மூன்றாவது விருதுங்கிறது ஓரவஞ்சனையா பார்க்கப்படுதார். ஓர வஞ்சனை என்று சொல்லுவதை விட மைய வஞ்சனை என்றே சொல்லலாம். அது ஓர வஞ்சனை அல்ல, மையத்திலேயே வஞ்சம் இருக்கிறது. எப்படி என்று பார்த்தால், அந்த ஞானபீடத்தினுடைய தேசிய குழு என்று ஒரு கராரான குழு இருக்கிறது. அதில் துணைவேந்தர்கள், படைப்பாளிகள், திறனாய்வாளர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், மெத்தக்கற்ற அறிவாளிகள் கூடியிருக்கிற பெரும் சபை அது. அதில் ஒரு வங்காளி இருப்பார், தெலுங்கு சகோதரர் இருப்பார், ஒரு மராட்டிய தோழர் இருப்பார், இந்திக்காரர்கள் இருப்பார்கள். ஒரு தமிழர் கூட அதில் பிரதிநிதியாக இல்லை என்பது அந்த குழுவுக்கு பெருமையா சிறுமையா என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை. விரைவில் ஞானபீடம் தனது தேசிய குழுவில் தமிழறிந்த தமிழ் மகன் ஒருவரை இணைத்துக் கொள்ளும் என்று நம்புகிறேன். அப்படி இணைத்துக் கொண்டால் இந்த தாமதங்கள் தவிர்க்கப்படலாம் என்பது என் எண்ணம்.